வணக்கம் மக்களே. பல நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண போகலை. நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து நம்ம ஊர்லேயே மீன் பிடிக்க வந்துக்கிறோம். இது வந்து எங்கள் ஊர் ஏரி. அந்தளவுக்கு மீன் நிறைய இருக்காது. நம்ம வழக்கமாக பிடிக்கிற மாதிரிலாம் ஏதாவது 1-2 மீன் தான் மாட்டோம். ஆனால் ரோகு இருக்குது, ஒரு 2 கிலோ 3 கிலோ அது மாதிரி இல்லை 1 கிலோ சைஸில் இருக்குது. பார்க்கலாம், நமக்கு அதிர்ஷ்டம் வந்தால் எதுவும் மாட்டோம்னு சொல்ல முடியாது. வேறு ஜிலேபி கூட மாட்டலாம், இல்லைன்னா ரோகு கூட மாட்டலாம். கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நான் இப்போ மதியம் டைமில் வந்துருக்கிறேன். அதனால் வெயில் டைமில் ரோகு மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம் நம்மளுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு. அந்த நிறைய வீடியோவில் சொல்லுவேன், நம்ம அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துரும் அப்படின்னு. பொதுவாக ஃபிஷ்ஷிங்கில் வந்து பாதி திறமை பாதி அதிர்ஷ்டம் அப்படிதான் சொன்னேன். ஏன்னா நம்ம போடுற நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு மீன் இருக்கணும், மீன் அந்த இடத்துல இருக்கணும். இதெல்லாம் அதிர்ஷ்டம் தானே. பார்த்திங்கன்னா நிறைய பேருங்க கல், அங்கே பார்த்திங்கன்னா மரம். இந்த ஏரிக்கிற ஓரத்தில் அந்த மரத்தை வந்து உள்ளே தள்ளிட்டாங்க இந்த கரையை க்ளீன் பண்ணும்போது. இந்த மாதிரி இதெல்லாம் கடந்து தான் நம்ம மீன் பிடிக்கணும். பார்ப்போம் எப்படி மாட்டுதுங்க. இங்கே தான் ஒரு நாள் வந்து பெரிய ரோகு ஒன்று பிடிச்சேன், அதனால் இங்கே வந்துக்கிறேன். வலை நல்லா விழுந்துச்சு. ஆனால் இந்த பக்கத்தில் கல் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். எல்லாம் பூரி கொடுத்து உள்ள வரணும். மீன் ஓடுது, மீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீமா இல்லை, வலை விழுந்தானே கல் சேத்துல இருந்து வருது. ரோகு மாட்டி நான் இருக்குமா வலையா சிலேபி இருக்குங்கிறேன். சிலேபி இருக்கு. ஓ, ரோகு இருக்குதா? அதான் கொஞ்சம் இல்லை. ஓஹோ, ரோகு 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 இருக்குது, ரோகு இருக்குது. சரி, சரியா எனக்காண்ணா தெரியல. ஃபஸ்ட்டு வலை இங்கே தான் பிடிச்சேன்னு சொன்னால் அதே மாதிரி ரோகு வந்துடுது. ஒரு 1 கிலோ கிட்ட இருக்கும், 3/4 கிலோ அது மாதிரி. ஆள் நல்லா சேத்துல பூந்துக்கிறப்ப அதான் அப்போன்னு சொன்னால் பூரி ஒரு, அதாவது சேத்துலேருந்து பூரி வருது அப்படின்னு. நல்லா ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ இருக்கும். பரவாயில்ல, முதல் வரைக்கே ரோகு மாட்டேங்குது. போதும் வேறு. நீ தண்ணியில் இருக்கும்போது துள்ளவே இல்லை, அப்படி நைஸாக வந்துட்டார் ஆள். ஓகே, அடுத்த ஜிலேபி தானே. இந்த வேலை இதான் நமக்கு மாட்டின மீன். 1 2 3 4 5 ஜிலேபி, அது ஒரு குட்டி ஜிலேபி, ஒரு 4 ஜிலேபி பெரிய ஜிலேபி, ஒரே ஒரு ரோகு. ஒரு ரோகு. ஏமா போட்டோம்மா இது மாதிரி ஒரு 4 ஜிலேபி. அதுவும் ஃபுல்லாக ஒரு கல் கல்லுமாக்கிறது பாருங்க. அங்கே ஒரு இடம் போட்டேன், நல்லா இருந்துச்சுன்னு போட்டேன். நல்லா அதாவது போட்டால் வலை வந்துடும். அதனால் போட்டேன், வலை வந்துச்சு, மீன் வரல. அதனால் இங்கே போடலான்னு ட்ரை பண்ணுறேன். இங்கே வெறும் கல்லுங்களாக இருக்கும், வலை எப்படி வந்துடும் தெரில. இந்த பக்கம் வேறு மரத்தை வேறு உள்ளே தள்ளி வச்சுக்கிறானுங்க. என்ன பண்ணுறது?
கல்லுங்க மரத்தில் போய் விழாமல் வந்தால் சரிதான். அது எப்படின்னு தெரியலையே, பார்ப்போம். மீன் வந்தால் சரிதான். அது ஸ்மூத்தாக போடு. இங்கே போட்டேன் வலையை ஸ்மூத்தாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் போட்டேன்னா மரம் இதாங்க பாதி வெடி போயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கேன். கல் மேலே விழுந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்மளுக்கு மீன் தான் வரணும். வலை வந்தா சிக்கி தான் வருது. தான் மாடிச்சு பார்த்தீங்களா? மீன் இருக்குதா? மீன் வேணுமா? குச்சி வலிச்சுன்னு ஜிலேபி இது வலையில் ஜிலேபி இருக்குது. குச்சி வலிச்சுன்னு வருது. ஜிலேபி ஓடிச்சா இருக்குதா? சைஸான ஜிலேபியா ஓய்யோ, சைஸான ஜிலேபியா. எங்கள் ஊர் ஏரியில் இவ்வளோ சைஸான ஜிலேபிலாம் இருக்குதா? என்னடா இது அதிசயமாக இருக்குது. பார்த்தீங்களா ஜிலேபி? எங்கள் ஊர் ஏரியில் இந்த கலரில் ஜிலேபி வந்தது பெரிய அதிசயம். ஏன்னா இங்கே மீனே கிடையாது. சுத்தமாக காஞ்சிருச்சு. காஞ்சி போய் இப்போ தான் அது அதாவது 2 வருஷம் முன்னாடி காஞ்சிருச்சு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சி போய் இப்போ தான் மீன் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த சைஸ் மீன் இருக்கிறது பெரிய அதிசயம். அதே மாதிரி அந்த ரோகு மீன் விட்டாங்கல்ல, அது இந்த சைஸ் வளர்ந்து பெரிய விஷயம். அதில் ஒரு தீனியே கிடையாது, எதுவுமே இல்லை. பனம்பழம் மாரி வீட்டு மீன். என்னையா அது வெயில். இந்த காய்ங்க வேறு ஃபுல்லாக ஊறுகாய் சரிங்களா? ஜிலேபியா? ஐயோ என்னடா இது கடங்கொய்யலை செட். இது வேறு பார்த்தீங்களா? அதுவும் பைலட்டு. எங்கள் ஊர் ஏரியில் பைலட்டா அதிசயமாக இருக்குது. வேறு நாட்டு ஜிலேபி தான் இருக்குது எங்கள் ஊரில். ஆமாம், பைலட் வந்து பெரிய அதிசயமாக இருக்குது. உன்னை பார்த்தா நான் பாராட்டி பேசினுக்கிறேன். என்ன இதுமாதிரி குச்சின்னு எப்படி? உன்னை பார்த்தா நான் பாராட்டி பேசுகிறேன். எங்கள் ஊர் இல்லை வந்துருக்குதே அதிசயமா? வாய்ப்புள்ள மண். ரைட்டு, இவனை பத்திரம் உள்ளது போட்டு வரேன். போல கரம்பு போட்டு வச்சுக்கிறேன். உள்ள போங்க. போடு புதுச்சிக்கல்ல புதுச்சிக்கம் பல வல்லங்கிட்டு எப்படி அப்படி புழு கல்றா. பொங்கு உள்ளே போங்க. எல்லாம் வெயில் இந்த நம்பிட்டீங்க. போட ராஜா. அம்மா வலை நல்லா வந்துடுறா. ஆனால் எப்படின்னு தெரியல. வலை வருமா வராதா? ஒரு 2-3 கிலோ சைஸில் ஒரு கட்டில் ரோ எதனா ஒன்று வாங்க. ஏதாவது ஒன்று வந்து நல்லாயிருக்கேன். வரமாட்டேந்தா வலையாது வருமா? என்ன தெரியல, நைஸாக தான் வருது வலை. எப்படின்னு தெரியலையே கதை. ஐயா மாட்டிக்கிறேன் நல்ல மாட்டிக்கிறேன் அதுதானே மீனுதா ஒன்றும் உதவி இல்லையா? இங்கே கல் வேறு. மீனை காணுமா உள்ளே வந்துட்டு போகிறான். பள்ளம் ஐயோ ஃபோன் போயிடும். கல் நல்லா வைக்க மாட்டேச்சு. மாட்டிச்சுன்னா மாதிரி வலை போச்சு. ஐயோ வலை பெய்யுது. ரைட்டு மக்களே, வலை பெய்யுது. வெளிச்சா இறங்கி பார்த்து எடுத்து நினைக்கிறேன். வந்துச்சு என்னோட அதிசயமாக இருக்குது. ஐயோ
ஐயோ ஏம்மா மாடிக்கிறேன் எங்கேயோ மாடி நீர்னு ஓட்டுறா கல்லை இங்கேயும் வலிச்சின்னு கட்டி கிட்டிமா வலிச்சின்னு மீன்கிறா ஜிலேபியா என்னடா இதை எல்லாம் சைஸ் ஜிலேபியா வருது ஐயோ அதிசயம் அது 2 ஜிலேபிக்கா ஒன்று சைஸா என்னடா இது டோகுதே கேமரா திருப்பி காட்டுறதுக்குள்ளே போலாம் வாங்க 2 மீன் மாட்டிச்சு வாடா நீ வேடா கூட்டம் வரலாம் மீன் பிடிச்சி கடலாம் போய் 2 மீன் மாட்டுறதுக்கு சந்தோஷமாக வருதாக்குது என்ன பண்ணுறது மகிழ்ச்சிங்கிறது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க 3 ஜிலேபிடா நோடா இதா 3 ஜிலேபி இதா அதிகமாகுது 2 தான் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒன்று உள்ளேருந்து ஒழிஞ்சு வருதுங்க ஜிலேபி ஓரளவுக்கு நல்லா இருக்குது மீதி ஒரு 2 ஜிலேபி சின்ன ஜிலேபி என்னத்துக்கு குச்சி கிடக்குறீங்க எங்கே போயிடுவீங்க நீங்கள் போயிட முடியும் நீங்கள் நம்புறீங்களா நம்பிக்கை தானே நம்பிக்கை அதானே எல்லாம் இன்னொரு மீன் வரேன் கிடக்கானது கொஞ்சம் சுமார் இன்றைக்கி மொத்தமாக எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னா இவ்வளோ தான் கம்மியாக தான் பிடிச்சிருக்கோம் ஒரு வீட்டுக்கு தான் ஏன்னா வந்து இவ்வளோ மீன் தான் இதுதான் இன்றைக்கி பிடிச்ச மீன் ஒரு 10 ஜிலேபி இருக்கும் ஒரே ஒரு கண்டை 10 ஜிலேபி மேலே ஒரு 10-15 ஜிலேபி இருக்கும் ஒரே ஒரு கண்டை ஸோ வீட்டுக்கு தான் இது அதனால தான் வந்து பரவாயில்ல இது எனக்கு போதும் தான் இது ஜாஸ்தி தான் ஏன் இந்த ஏரியில் மீன் இது கம்மியாக இருந்தாலும் இதை பிடிச்சி சின்ன மீன் தான் பிடிச்சி போகிறோம்னா இந்த ஏரியில் வந்து எந்த வித கழிவு நீரும் கலக்காத 1% கூட கழிவு நீர் கலக்காத ஒரு ஏரி காடு பெரிய பாருங்கள் சுற்றி காட்டுக்கு நடுவில் ஏரி அதனால தான் இந்த ஏரியில் மட்டும் நான் பிடிச்சி எடுத்துப்போம் வீட்டுக்கு எங்கள் ஊர் ஏரி மற்ற எங்கேயும் பிடிச்சா நான் வீட்டுக்கெல்லாம் எடுக்க மாட்டேன் ஓகே ரைட் மக்களை அடுத்த வீடியோ சந்திப்போம்.